என்னால் இந்த வீட்டில் இனி குப்பை கொட்ட முடியாது. இதுக்கு நீங்கள் ஒரு முடிவை எடுத்தே ஆகணும் சபரீஷ். கீர்த்தனா பொங்கி வெடித்தாள். அவள் ஆத்திரப்பட்ட நேரம் அதிகாலை 4 மணி. சபரீஷ் ஆழமான உறக்கத்தில் இருந்தான். சபரீஷ், உங்களைத்தான். இங்கே ஒருத்தி நொந்து போய் புலம்புறேனே, கொஞ்சமாவது என் கஷ்டம் உங்களுக்கு புரியுதா? கீர்த்தனா, இன்னும் விடிய கூட இல்லை. சண்டை போட உனக்கு இந்த அதிகாலை நேரம்தான் கிடச்சிதா? தூக்கம் கண்ணு சொக்குது என்றார் சபரீஷ். இல்லைங்க, எனக்கு விடியவே இல்லை. எப்போ விடியும்னு தெரியலை. இதை தவிர இந்த வீட்டில் எனக்கு பேச நேரமும் இல்லை. காலை எழுந்து சமையல் வேலை, டிஃபன் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு அறக்க பறக்க ஆஃபீஸுக்கு கிளம்பினா கூட கிட்டத்தட்ட பாதி நேரம் ரயிலில் விட்டுறேன். ஆஃபீஸில் எலும்ப கலட்டுது வேலை. சாயங்காலம் வீடு திரும்ப மணி 7:30 ஆகுது. வந்ததும் வேலை. உங்கள் அம்மா ஒரு துரும்ப கூட கிள்ளி போடுறதில்ல. எல்லா வேலைகளையும் நான் தான் செய்ய வேண்டியது இருக்கு. எத்தனை நாளைக்கு இந்த நரகம் எனக்கு? சபரீஷ் திரும்பி படித்தான். கடுப்பான கீர்த்தனா அவனை பிடித்து உலுக்கி விட்டாள். என்னதான் வேணும் உனக்கு கீர்த்தனா? எனக்கு விடுதலை வேணுங்க. என்னால் இந்த வீட்டை சமாளிக்கவே முடியலை. வார கடைசியானா சொந்தக்காரங்க கூட்டம், அவங்களுக்கும் சேர்ந்து வடிச்சு கொட்டணும். உங்களோட அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் எப்பவும் இங்கேயே தான் இருக்காங்க. அவங்க பசங்களுக்கு நிரந்தரமான வீடே இங்கே தான் போல. அவங்க அங்கே போகிறதாவே இல்லை. உங்கள் அக்கா தன் மாமியார்கிட்ட சேர்க்காம அழகான தனி கொடுத்தனும். அவங்க மாமியார் மாமனாரை சேர்க்க விடாமல் உங்கள் அக்காவுக்கு எல்லா யோசனைகளையும் தந்து மகளை தனி கொடுத்தனம் வச்ச கிரிமினல் உங்கள் அம்மா. ஏய், என்ன கீர்த்தனா, கிரிமினல் அது இதுன்னு கடுமையாக பேசணுமா? உங்கள் அம்மாவை சொன்னால் பொத்துக்குதா? நான் படுற கஷ்டங்கள் உங்களுக்கு தெரியவே வேண்டாமா? அவள் குரல் அழுகையில் வெடிக்க, கீர்த்தனா எதுக்கு இப்போ அலற என்று பதறி போயிட்டான் சபரீஷ். அல்லாம ஒரு கோழை ஆம்பளையை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அலற தவிர என்ன முடியும்? நீ பேசுகிற எதையுமே நான் தப்புன்னு சொல்லலை கீர்த்தனா. தன் பொண்ணுங்க சுதந்திரமாக வாழணும். ஆனால் மருமகள் மட்டும் தப்பி தவறி சந்தோஷமாக இருந்துடக்கூடாது. நாம் மட்டும் இருக்கும்போது உங்கள் அம்மா நியாயமாக இருக்காங்க. ஆனால் உங்கள் சிஸ்டர்ஸ் வந்துட்டா மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி ஆயிடுறாங்க. அவங்க குடும்பத்தை கெடுக்க சகல ஐடியாவையும் கொடுத்து அவங்கள சந்தோஷமாக இருக்கணுங்கிறது உங்கள் அம்மா தான். அவங்க இங்கே வந்து ஏன் குடித்தனத்தை கெடுக்கிறாங்க? வார கடைசியில் எல்லாரும் நடுக்கூடத்தில் அரட்டை அடிக்கணும். நான் மட்டும் சமையல் கட்டில் மல்லாடணும். உங்கள் சகோதரிகள் குடும்பத்தில் அவங்க ஆச்சு. இங்கே உங்கள் அப்பா அம்மா குடும்பம் நடத்துவாங்க. அது எப்படிங்க? உங்கள் வீட்டில் மட்டும் நியாயங்கள் ஆளுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்குமா? காரணம், உங்கள் வீட்டு மாப்பிள்ளைங்கள்லாம் தன்னோட பொண்டாட்டி பேச்சு கேட்குறாங்க. ஆனால் என் வீட்டு ஆம்பளையும் தான் இருக்கே, நான் புலம்புறத கூட கேட்க மாட்டேறாரு. இங்கே நீங்கள் அப்பாவுக்கு பயந்த பிள்ளை. புருஷன் நிரந்தரமாக அடிமையாக இருந்தால் மனைவிகளுக்கு எப்பவுமே ஆயுள் தண்டனை தான். என் கதி இதுதான் என்று சொல்லிக்கொண்டு அழுது கொண்டே இருந்தாள். 2 வயது பெண் குழந்தை ரசிகா அழுதது. சபரீஷ் தூக்கி தோளில் போட்டு கொண்டு தட்டினான். இன்னைக்கு லீவு போடுங்க சபரீஷ். எதுக்கு கீர்த்தனா? இந்த வீட்டில் வச்சு எதையுமே பேச முடியாது. கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷமாச்சு. கட்டின புருஷன் கூட மனசு விட்டு பேச எனக்கு இங்கே இடம் அமையறதில்ல. ஆஃபீஸ் போகிறதா கிளம்பி வெளியில் போகலாம். எனக்கு அசிங்கமாக இருக்குது. சரி, போகலாம். உங்கள் தங்கச்சி பிள்ளைங்களை இங்கே விட்டுட்டு அவள் புருஷனோட கொடைக்கானல் போகிறா. ஐடியா யாரு? உங்கள் அம்மா தானே. அவளுக்கு ரெஸ்ட் வேணுமாம். உள்ளூர் கோயில்களுக்கு கூட பசங்களை கூட்டிகிட்டு போக மாட்டா. விட்டுட்டு போடின்னு உங்கள் அம்மா யோசனை கொடுக்கும். ஏன்னா மகளுக்கு தனிமை வேணுமாம். ஆனால் அது தேவையில்லை. இங்கே எனக்கு ஒரு நேரம் அவள் கொஞ்சி பேசி எங்களுக்கெல்லாம் இருக்கிறவங்கள குடிய கெடுக்கிறா. சரி, வெளியில் போய் பேசிக்கலாம். கீர்த்தனா எழுந்து குளித்து வேலைகளை கவனிக்க தொடங்கிவிட்டாள். அம்மா ரேணுகா 8 மணிக்கு குறைந்து எழமாட்டார்கள். அப்பா சுறுசுறுப்பானவர்தான், ஆனால் அதிகம் பேச மாட்டார். கர்மமே கண்ணாக இருப்பார். அவர் குடும்ப நிர்வாகத்தை நடத்துவது போல தோன்றும். அவர் ரயில்வேயில் அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர். சபரீஷின் அம்மா தான் இங்கே குடும்ப தலைவி. நிர்வாகம் முழுக்க அவரிடம்தான். புருஷனுக்கு அடங்கிய பெண்மணி என்பது போல தெரியும். ஆனால் ரிமோட் எப்போதும் அம்மா கையில் தான் இருக்கும். அப்பா வழி உறவுகளுக்கு பெரிய மரியாதை போல தோற்றம் காட்டும். ஆனால் அம்மா வழி உறவுகள் தான் அங்கே கொடிகட்டி பறக்கும். அத்தை சித்தப்பா எல்லாம் அந்த வீட்டில் கெட்ட வார்த்தைகள். ஆனால் தன் மகள்கள் மட்டும் நல்ல அத்தைகள்.
கீர்த்தனா வேலை முடித்து அவசர அவசரமாக கிளம்பும் நேரத்தில் சபரீஷின் அம்மா ஒரு நிமிடம் தடுத்து நிறுத்தினார். சபரீஷ், இன்னைக்கு நானும் அப்பாவும் வெளியில் போகணும். நீயோ இல்லை அவளோ லீவு போட்டுட்டு குழந்தைய கவனிங்க. எப்படி மூக்கு வேர்த்தது என அவர்களுக்கு தெரியவில்லை. என்னால் லீவு போட முடியாது அத்தே என்றாள் கீர்த்தனா. சரி, சபரீஷ் இருக்கட்டும். உன் தங்கச்சி மல்லிகாவை வர சொல்லியிருக்கிறேன். அவ குழந்தையை பார்த்துப்பா. குழந்தைக்கு அத்தை இருந்தாவே போதுமே, அம்மாவே தேவையில்லையே. இந்த வார்த்தைகளை பேசும்போதுதான் கீர்த்தனாவுக்கு அப்படியே பற்றி கொண்டு எரியும். காரணம், ரஷ்யாவுக்கு அத்தை மல்லிகா என்றால் பிடிக்கும். அவளும் தங்கம் மயில் என்று கொஞ்சுவாள். ஆனால் அம்மாவே தேவையில்லை என்பது என்ன பேச்சு? வலிக்க வலிக்க பெற்றது நான் தானே. ரஷ்யாவின் எதிர்காலத்துக்கு உத்தரவாதம் நான் தானே. நீ உன் மகளை தூக்கி எந்த நேரமும் வடியில் வைத்து கொள்வாய். ஆனால் எங்களுக்கெல்லாம் அந்த தாய்ப்பாசம் இருக்கக்கூடாதா? நாத்தனார் மேல் வாழ வந்த பெண்களுக்கு வெறுப்பும் பகையும் உண்டாக காரணமே மாமியார்தான். இங்கும் அப்படிதான். சபரீஷின் அம்மா தான் கீர்த்தனாவுக்கு எதிரி போல. இந்த மாதிரி நேரத்தில் சபரீஷ் எதுவுமே பேச மாட்டான். மகன் பேசினால் அம்மாக்களுக்கு பயம் வரும். முதலில் கோபம் வந்தாலும் ஒரு அச்சம் புறப்படும். ஆனால் இந்த மாதிரி ஆண்கள் பேசாமல் ஊமை கொட்டான்களாக இருப்பதால் அந்த நேரத்தில் மனைவிகளுக்கு பேச முடியவில்லை. கீர்த்தனா சபரீஷை பார்த்தாள். அந்த பார்வையில் நெருப்பு பற்றி கொண்டிருந்தது. ஆமா, எனக்கும் லீவ் இல்லைம்மா. நானும் அப்பாவும் போய்தான் ஆகணும். நீங்கள் இருந்து பாருங்க. உங்கள் தங்கச்சி நான் பாப்பாவை நல்லா பார்த்துக்குவாச்சே. உங்கள் தங்கச்சி மல்லிகா இருந்தா நான் கூட தேவையில்லையே. நான் கிளம்புறேன். குழந்தை அத்தைக்கிட்ட பாசமாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? எனக்கு பிடிக்கும். பிடிக்கலைங்கிறது இந்த வீட்டில் யாருக்கு கவலை? நில்லு. ஏன் பேச்சு ஒரு மாதிரி இருக்கு? உன் பேச்சே சரியில்லையே. எனக்கு தெரிஞ்ச பேச்சு இதுதான். உங்கள் கூட சண்டை போட எனக்கு நேரமில்லை. நான் கிளம்புறேன். ஏய் கீர்த்தனா, நீ ரசத்துக்கு தாளிக்கல. என்னைத்தான் நீங்கள் தாளிக்கிறீங்களே, அப்படியே அந்த ரசத்தையும் கொஞ்சம் தாளித்து எடுத்து ஊற்றிருங்க அத்தை. நான் கிளம்புறேன். வேகமாக புறப்பட்டு விட்டாள் கீர்த்தனா. சபரீஷுக்கும் நல்ல வேலைதான். ஆரம்பம் முதலே அப்பாவை முன்னால் வால்பேப்பராக வைத்து அம்மாதான் குடும்பம் நடத்துகிறாள். சகோதரிகளின் சதி ஆலோசனை அப்படி. சபரீஷ் எதிலும் தலையிடாததால் அவனுக்கு குடும்ப நிர்வாகம் தெரியாது என அவனை ஒரு எடுபடியாக நடத்தி வந்தது குடும்பம். வாழ வந்ததுமே கீர்த்தனா செய்த மிகப்பெரிய தவறே இதுதான். சகலத்தையும் இவர்கள் எடுத்து நடத்துவதை தடுத்து நிறுத்தி கீர்த்தனா எடுத்து நடத்தி இருந்தால் அப்பவே எல்லாம் அவளின் கண்ட்ரோலில் இருக்கும். அதுதான் மிகப்பெரிய தப்பாகிவிட்டது. தானே குடும்பம் நடத்தி ஒரு மாதிரி சலித்து போனதால் குடும்ப பெரியவர்கள் செய்யட்டும், நாம் நிம்மதியாக அவர்களின் நிலையில் இருப்போம் என்ற முடிவு கீர்த்தனாவின் முடிவு தப்பாகவே அமைந்தது. சபரீஷ் வழக்கம் போல தன் சம்பளத்தை அம்மாவிடம் தந்தான். அவர்கள் கீர்த்தனாவிடமும் அதை எதிர்பார்த்தார்கள். கேட்பது அவர்களுக்கு கௌரவ குறைச்சல் என நாசுக்காக சபரீஷ் மூலம் தூதுவிட்டார்கள். சபரீஷ் ஏதோ ஒரு காரணத்தை கீர்த்தனாவிடம் சொல்லி தன் தேவைக்கு கொஞ்சம் வைத்துக்கொண்டு மாமியாரிடம் தந்தாள் கீர்த்தனா. அதுதான் மிகப்பெரிய தவறு. ஒரு முறை பவர் கையை விட்டு போனால் அதை திரும்ப பிடிப்பது அவ்வளவு சுலபமில்லை. இருவரது சம்பளம் குடும்பம் செழிப்பாக இருந்ததால் சகோதரிகள் நன்றாக தீபாவளி குளித்தார்கள். உழைக்க இருவர், உட்கார்ந்து சாப்பிட பல பேர் என என்றாகிவிட்டது. எதையும் இப்பொழுது சுதந்திரமாக செய்ய முடிவதில்லை. கீர்த்தனாவுக்கு முன்மாதிரி இருக்க வேண்டும் என்று ஆசையும் வந்துவிட்டது. கூட்டு குடும்பத்தில் வந்தால் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கலாம் என்று நினைத்த அவள் கணக்கு மிகப்பெரிய தவறாகிவிட்டது. சகலத்தையும் அவள் தலையில் கட்டி வேலைக்கு போகும் பெண் வீட்டிலும் இது வேலை செய்ய அவர்கள் கொட்டம் அடிப்பது அதிகமாகிவிட்டது. 2 வருடங்களில் இவர்களது நிறம் பலதையும் சொல்லி பார்த்தாள். அவன் காதில் எதுவுமே ஏறவில்லை. அடுத்த 6 மாதம் அம்மா பராமரித்ததை விடாமல் கிளிப்பிள்ளை போல சொல்லி கொண்டிருந்தாள். ரசிகா பிறந்த போது பார்த்து கொண்டதை சொல்ல சொல்ல கீர்த்தனா சலிப்பின் உச்சத்துக்கே வந்துவிட்டாள். இனி இவரிடம் பேசி எந்த லாபமும் இல்லை. கிட்டத்தட்ட அவள் முடிவெடுக்கும் முக்கியமான நேரம் வந்துவிட்டதாக இப்பொழுதுதான் உணர்ந்தாள். அதைத்தான் சபரீஷிடம் சொல்லி வீட்டை விட்டு வெளியே போய் முடிவெடுக்கலாம் என்று சபரீஷை இன்று வர சொல்லியிருக்கிறான். கூட்டு குடும்பத்தின் சலிப்பு ஒரு பெண்ணுக்கு எப்பொழுது வரும் என்றால் அவளை மட்டுமே வேலையெல்லாம் சொல்லிவிட்டு மற்றவர்கள் குளிர்காயும் நேரத்தில்தான் அவளுக்கு குடும்பத்தின் மீது வெறுப்பு வந்துவிட்டது. கிட்டத்தட்ட அவளும் ஒரு மனிதர், நம் குடும்பத்தில் ஒருவர் என்று எண்ணி வேலைகளை பகிர்ந்தால் எந்த குடும்பத்திலும் சண்டை வராது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.
மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கிறேன். நண்பர்களே, குடும்பமுடையாமல் பார்த்துக்கொள்வோமா? நன்றி.